ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சர்மிளாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்பு செஞ்சு மீன் எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீன் நான் சுத்தம் பண்ணி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் துண்டும் மீன் துண்டும் கொஞ்சம் தலைப்பகுதி எடுத்து வச்சுருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் வால் பகுதியும் துண்டு பகுதியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். 2 தக்காளி, ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தூள், ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலை ஹீட் பண்ணிப்போம். வானல் ஹீட் ஆனோடனே நம்ம ஆயிலை போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்குங்க. நல்லா வெந்தயம் கடுகும் பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிப்போம். சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் நல்லா கீறி விட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் நல்லா வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா நல்லா வதக்கி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். புளி கரைச்சலை நல்லா 2 தடவை கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மல்லித்தூள்லாம் சேர்த்தோன்னே நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இந்த மல்லித்தூள் கலப்பு மல்லித்தூள்னு சொல்லுவாங்க. இதை நான் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் நான் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். இந்த மீன் உடையாது, அதனால் நான் மீனை முன்னாடியே சேர்த்துட்றேன். உங்களுக்கு உடையிற மீனாக இருந்தால் நீங்கள் 2 கொதி விட்டு மீனை சேர்க்கலாம். இப்போ மீனை சேர்த்து நல்லா அமுத்தி விட்டு ஒரு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ துண்டு பகுதியாக நான் வச்சுருக்கேன் மீன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மீன் வறுத்தா ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நம்ம கிளறி விட்டுப்போம். அப்போ தான் அந்த மசாலா இந்த மீனில் ஒட்டும். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா அந்த மீனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கிறதால. உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ திறந்துக்கலாம். பாருங்கள், ஒரு நல்ல கொஞ்சம் திக்னஸ் பதத்துக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூவி விட்டுடலாம். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ போட்டாலும் மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இப்போ மூடி வச்சு இறக்கிடலாம். இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுத்துப்போம். ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஆயில் சூடு ஏறினோன்னே இப்போ நம்ம ஒரு மீன் துண்டுகளை போட்டு பொரிச்சிடலாம். இப்போ மீன் துண்டுகள் ஒரு பக்கம் கலர் மாறினோன்னே நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு துண்டுகளாக திருப்பி விட்டுடலாம். கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், மீன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சு பொரிச்சா மீன் நல்லா ரொம்ப தீயாமல் ரெடி ஆகிடும். இப்போ மீன் துண்டுகளை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் மிதக்கி சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு, மீன் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.